இன்றைக்கு உங்களோட கூட ஒரு முக்கியமான தலைப்பில் நான் பேசுவதற்காக காத்திருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை. சரி சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. பொதுவாக யாருமே பேச மாட்டாங்க. ஆண்டவர் அறியாத வெளியில் சில ஆன்மீகம்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுக்கும் நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்துவை சார்ந்த ஆன்மீகம் சொல்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக அது இருக்கிறது. இதுதான் சபைக்கு வர்றவங்க சரியான உபதேசத்தை பெற்றுக்கொள்ளணும். இங்கே பல ஆண்டுகளாக வர்ற அருமையான விசுவாசிகள் இருக்கீங்க. நல்லா வளர்ந்து தேர்ச்சி பெற்ற விசுவாசிகளை பார்க்க முடியுது. கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிற முன்மாதிரியாக இருக்கிற விசுவாசத்தில் சகோதரரை பார்க்க முடியுது. ஆகவே அதற்காக கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம், அவருக்கு நன்றி சொல்கிறோம். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற ஒரு தலைப்பை நான் சொன்னேன். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி நம்ம சரீர வாழ்க்கை இருக்கோ, பேசுகிறோம், பார்க்குறோம், நடக்கிறோம், செயல்படுறோம், அது மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது. ரொம்ப வாரங்களுக்கு முன்னால் நான் இங்கேருந்து உங்களோட கூட பகிர்ந்து கொண்டேன். ஆவி, ஆத்மா, சரீரம். நம்ம சேர்ந்து சொல்லுவோமா? ஆவி, ஆத்மா. இப்போ பாருங்கள், ஏறக்குறைய ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது. ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு சொல்லலாம். மூணும் என்ன அப்படின்னு சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆவியின் மூலமாக தான் நம்ம தேவனோடு, கடவுளோடு தொடர்பு கொள்கிறோம், உறவு கொள்கிறோம், ஐக்கியம் கொள்கிறோம். அது ஆவியில் தான் முடியும். ஆவியும் ஆத்மாவையும் நம்ம கண்களால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆவி ஆத்மா எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் இதில் பார்த்தாலும் தெரியாது. ஆனால் நம்ம எல்லாருக்குள்ளும் ஆவி ஆத்மா இருக்கிறது. அதனால தான் பேசுகிறோம், உணர்ச்சி வசப்படுறோம், தீர்மானம் எடுக்கிறோம். இதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம். ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருவேளை புதுசாக வரலாம், முதல் முறையாக கேட்கலாம், கொஞ்சம் வித்தியாசமாக விளங்காத மாதிரி தெரியலாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. என்ன விளங்குடையோ ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரை இங்கே பேசுகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க, விளக்கமாக சொல்லித்தாங்கன்னு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா இயேசப்பா உங்களுக்கு அவரே சொல்லிக் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறாரு, நமக்கு போதகராக இருக்கார். எப்படி இருக்கார்? பிதானா அப்பாவாக இருக்கிறாரு. ரெண்டாவது எப்படி இருக்கிறாரு? போதகரார். நம்ம டீச்சர் நல்லா சொல்லிக் கொடுக்காமல் இருப்பாங்க. ஆண்டவரை தேடினோன்னா அவரே நமக்கு சொல்லிக் கொடுப்பார், எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். கணக்கு வரலைன்னா கணக்கு, இங்கிலீஷ் வரலைன்னா இங்கிலீஷ், எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற ஆண்டவர் நம்ம ரொம்ப நேசிக்கிறவர். அது நமக்கு தெரியணும். ஏன்னா தேவன் தான் உண்மையானவர், அவர் ஒளியாக இருக்கிறவர், ஆவியாக இருக்கிறவர். அவர் ஆவியாக இருக்கிறனால தான் இன்றைக்கி நம்ம படிக்கிற பாடத்துக்கு என்ன தலைப்பு? ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சின்னு எழுதியிருக்கு. அது ஒரு பகுதி. அதை பற்றி தான் அதிகமாக பார்க்க போகிறோம். சரீர பிரகாரமான வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குது, எப்போ ஆரம்பிக்குது? நம்ம இந்த உலகத்தில் பிறக்கும்போது சரீர வாழ்க்கை ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. தாய் கர்ப்பத்தில் சின்ன கருவை சுமக்கும் போதே நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அப்படி தான் அந்த கிருபையை கொடுத்து நாம் ஒரு நாள் பிறந்தோம், அந்த உலகத்தில் பிறந்தோம். நம்ம பிறந்த உடனே சரீர பிரகாரமான, உலக பிரகாரமான வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது. நான் சொன்னேன், இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை ரொம்ப எளிய முறையில் விளங்கிறதுக்கு முதல் 1-2 நிமிடங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன்ல, எனக்குமே இதெல்லாம் ரொம்ப நாளாக புரியல. எனக்கு எது புரியலையோ ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்களும் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுட்டீங்க, உடனே அங்கிட்டு இங்கிட்டு தேடி வீட்டில் இருக்கவங்களோட சத்தம் போட்டு நீ தான் எடுத்த, அதெல்லாம் சொல்லாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக, ஆண்டவரே அந்த பொருள் எங்கே வச்சேன்னு எனக்கு காட்டுங்க. ஆச்சரியமாக நேற்று வர ஆண்டவர் அப்படி உதவி செய்கிறார். நம்ம ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சில சமயத்தில் நம்ம அவர் கூட இருக்க மாட்டோம், ஆனால் அவர் நம்ம விட்டு போகவே மாட்டார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஆண்டவராக இயேசு என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிட்டதும் இல்லை. ஆச்சரியமான ஆண்டவர். எப்போதும் அவர் கூட பேசிகிட்டே இருக்கலாம், அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆவி தேவனோட தொடர்பு கொள்ள, உறவு கொள்ள, ஐக்கியம் கொள்ள. ஆத்மா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மோட
பேச, நம்மோட தொடர்பு கொள்ள. இந்த வாக்கியம் கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம், ஒரு சிலருக்கு தப்பு கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் விளங்கிக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கணக்கு சிலது முதல்ல புரியாது, பல முறை கேட்டவுடனே ஓ இப்போ எனக்கு அது புரியுது, ஏன் இப்படி இருக்குன்னு புரியுது. சயின்ஸ் புரியுது, இங்கிலீஷ் இப்போ தான் எனக்கு புரியுது. அதே மாதிரி இது ஆவிக்குரிய உண்மை, ஆவியானவர் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்கிறாரு. ஆத்துமாவில் எங்கே இப்படி 3 விரலை காட்ட முடியுமா உங்களுக்கு? 3 விரல் நம்ம எப்போதும் 3 விரல் இப்படி காட்டவே மாட்டோம். பொதுவாக ஒரு விரலை காட்டுவோம், நீ தான் அதை செஞ்ச, அப்படி தான் காட்டும். ஆனால் இது எத்தனை விரல்? எங்கேயாவது 2 விரலை காட்டுவாங்களா? காட்டுவாங்க. பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், சொன்ன உடனே புரியுது. பார்த்தீங்களா? விஷயத்தையே சொல்ல நமக்குள்ளே ஆண்டவர் புரிந்து கொள்ளும் ஆற்றல், உணர்வை கொடுத்துருக்கிறார். இது தப்பு இல்லை. இப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது நம்ம கட்சியெல்லாம் பார்க்கவே மாட்டோம். வி ஃபார் விக்டரி. இதை முதல்ல சொன்னவர் இங்கிலாந்து தேசத்தின் பிரதம மந்திரி வின்சென்ட் சர்ச்சில். அவர் தான் சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம், இப்படி காட்டினார் இங்கிலாந்து வெற்றி பெறும்னு. உங்களுக்கு தெரியணும், சரித்திரம் தெரியணும், பூகோளம் தெரியணும், சயின்ஸ் தெரியணும், எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியணும். அப்போ நம்ம இப்படி காட்டின என்ன அர்த்தம்னா, ஆத்மாவில் 3 பகுதி இருக்குது. ஒன்று மனது. என்னது? மனது. மனதை வச்சு என்ன பண்ணுறோம்? யோசிக்கிறோம். கூட நீங்கள் ஃபாஸ்ட்டு இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறாரு, எதை சொல்ல வர்றாரு, ஏன் இப்படிலாம் செய்ய சொல்கிறாரு? மனசுக்குள்ளே என்ன பண்ணலாம்? யோசிக்கலாம். யோசிக்கும் போதே உங்கள்கிட்ட பேசலாம். சிலர் வந்த உடனே மனசுக்குள்ளே, வெளியே சொன்னால் கஷ்டமாக போய் மனசுக்குள்ளே எப்போ செய்தியை முடிக்க போகிறாரு, 10:45 ஆச்சு, அவங்க ஆத்மாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா முந்தியெல்லாம் நானும் அப்படி பேசியிருப்பேன் நினைக்கிறேன். ஆனால் என் ஆத்மாவை ஆண்டவர் ரசித்தார், என் ஆத்மாவை மாற்றிக்கிட்டே இருக்கார். உங்கள் ஆத்மாவையும் ரசித்தது மட்டும் இல்லை, அதில் ஆண்டவர் வேலை செய்கிறாரு. இது மனது. 2வது என்னன்னா உள்ளம். சொல்லுங்கள் பார்க்கலாம். உள்ளத்துக்கு இன்னொரு வார்த்தை இருதயம். உள்ளம். என் உள்ளம் பாரமாக இருக்குது சொல்லு. பிள்ளைங்க உள்ளம் சந்தோஷத்தினால நிரம்பி போனாங்க. ஒரு சாப்பிட்றோம், ரொம்ப திருப்தி. நம்ம எப்படி மனிதர்கிட்ட பேசுகிறோமோ ஆண்டவர்கிட்ட அப்படி பேசலாம். எல்லாத்தையும் நான் உண்மையை தான் சொல்கிறேன், இது வேலைக்கெல்லாம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே போகலாம். நம்ம மனசுக்குள்ளேயே நம்மகிட்ட பேசுகிறதே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாம்? பேசலாம். ஆத்மாவில் தான் அதை செய்கிறோம், ஆவியில் செய்ய முடியாது. ஆவி தேவனோட தொடர்பு கொண்டதுக்கு ஆத்மாவில் நம்ம கூட நம்ம தொடர்பு கொண்டு பேசுகிறோம். தேவனுக்கு நேராக அதை திருப்பும்போது நம்முடைய ஆவி வழியாக தேவனோடு தொடர்பு கொள்கிறோம். முதல்ல என்னது? மனசு. 2வது என்னது? உள்ளம். மனசில் எண்ணங்கள் சிந்திக்கிறோம், உள்ளத்தில் உணர்ச்சிகள் உணர்கிறோம், ஃபீல் பண்ணுறோம். எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக போச்சு. சில பேசும்போது கண்ணு கலங்கி தேம்புற மாதிரி. பைபிளில் அழுகிறவர்களுடனே இதுதான் அது. அழுகையே வராமல் இருக்கும் சிலருக்கு, அப்படியே ஆண்டவர் வச்சுருக்காரு. அவங்க கூடயே இருந்து அமைதியாக காத்திருப்பாங்க. அப்போ உணர்ச்சி ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அழுத அவர் எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்பட்டுருவாருன்னு சொல்லக்கூடாது. மனது, உணர்ச்சி. 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா தீர்மானம் அல்லது சித்தம். என்னது? சித்தம். இந்த உணர்ச்சி வசப்பட்டு யோசித்து அதன் முடிவில் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். எப்படி தீர்மானம் எடுக்கிறோம்? அந்த குடும்பத்தை நம்ம போய் பார்க்கணும், எப்படியாவது முதல்ல போக முடியல, விசாரிக்க முடியல, அது தீர்மானம், அது சித்தத்தில் நடக்குது. இது 3ஐயும் சேர்த்து இந்த மாதிரி ஆண்டவர் நமக்குள்ளே படைச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் பேர் என்னது? ஆத்மா. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுதா? கர்த்தருடைய வசனத்தை தெளிவாக கொடுக்கணும், மக்களை இறுக்கி பிடிச்சிக்கணும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. கஷ்டம் வரலாம், சோர்ந்து போகலாம், சரீரம் ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ள, ஆத்மா நம்மோடு கூட தொடர்பு கொள்ள சரீரம் இருக்குது. எங்கே இப்படி செய்யுங்க பார்ப்போம். ரைட், ரொம்ப நன்றி, அழகாக செய்கிறீங்க, போதும் நிறுத்துங்க, வேண்டான்னு இல்லை, சும்மா இப்படி செய்ய சொன்னேன், அவ்வளோதான், வேறு ஒன்று இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே செய்கிறீங்க, அழகாக செய்கிறீங்க, சந்தோஷமாக செய்கிறீங்க. அப்போ இது என்னென்னா சரீரத்து மூலமாக மற்றவங்களோட தொடர்பு கொள்கிறோம், பார்க்குறோம், கேட்குறோம், கவனமாக கரங்களை ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணுறோம்னா, தோத்துறோம் போடுறோம், அல்லது சின்ன பிள்ளைனா தட்டி கொடுக்குறோம். இதெல்லாம் சரீரத்தின் மூலமாக நடக்குது. இப்போ உங்களுக்கு சின்ன கேள்வி என்னென்னா, தேவன் நம்ம படைக்கும்போது எப்படி படைத்தார்? ஆவி, ஆத்மா, சரீரம். நல்லா புரிஞ்சிருக்கு, உங்கள் சத்தமே அதை சொல்லுது. இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை படைத்து ஆண்டவர் அவரை போல் இருக்கணும் அப்படின்னு
விரும்பினார். நான் பாவம் செய்தனால இந்த வாக்கியத்தை என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். பாவம் செய்கிற ஆத்மாவே பார்த்தீங்களா செத்து போச்சு. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே சொல்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து தான் பிறகுறாங்க. வெரி சேட், ரொம்ப தூக்கம். ஆனால் தான் உண்மை. அதனால தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அவங்க அந்த மாதிரி மரித்து ஆவியில் மரித்து பிறக்கிறனால தான் சுவிசேஷத்தை கேள்விப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. சுவிசேஷத்தை சொல்லும்போது என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய உயிர், தேவனுடைய ஜீவன் அவங்களுக்குள்ளே போயிடுது. பிரைஸ் தி லார்ட். உடனே அவங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க, மனம் திரும்புகிறாங்க. ஒரு அழகான வார்த்தை இருக்குது அப்போஸ்தலர் 17. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். அழகான வார்த்தை. என் கூட சொல்கிறீங்களா? ஜீவனுக்கு ஏதுவான. ஏதோ அவர் ரொம்ப குடிச்சிக்கிட்டு இருந்தார், டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும்னு அவரை விட்டுட்டார். அப்படிப்பட்ட மனமாற்றம் அல்ல. அதுக்கு கிறிஸ்தவத்தில் சேர்ந்துக்கணும், நல்லா இருக்குது, அவங்க சர்ச்சு பாட்டெலாம் அவருக்கு பீட்டர் ஜான்னு பேர் கொடுப்போம். அது இல்லை. நம்ம மனம் திரும்பும்போது தேவனுக்கு நேராக ஒரு பானையை பைப்பு கீழே கவுத்தி வச்சுருக்கோம், தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. பானை நிறையுமா? நிறையவே நிறையாது. ஆனால் ஒருத்தர் வந்து அடடா அப்படி பானையை திருப்புறார். அதான் மனம் திரும்புது. திருப்பினோடனே விழுகிற தண்ணி எங்கே விழுகுது? தேவனுடைய ஜீவன் மனம் திரும்பினவங்களுக்குள்ளே வர்றது பேர் தான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்பு. இந்த ஆரம்ப பாடத்தை நம்ம இப்போ கேட்டிருக்கோம். இப்போ இப்படி ஆரம்பித்த உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ள ஒரு புதிய மனிதனே உருவாகிறாரு. உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ரட்சிக்கப்பட்ட உடனே மறுபடியும் பிறக்கிறோம். அதனால தான் இந்த வசனம், அதை நம்ம படிப்போமா? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இப்போ பிபிஎஸ்சில் பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளாக தான் வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், 2 வயசில் ரட்சிக்கப்பட்டேன்னு ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். 3 வயசில் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். 5 வயசில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிஞ்சு உள்ளம், கரைப்படாத உள்ளம், பாவம் உலகம் ஒன்றும் கவரலை. நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் பாவம் செஞ்சு பாவத்தினால் கரைப்பட்டு காயப்பட்டு அப்புறம் ரட்சிக்கப்படுறாங்க, அப்படி இல்லாமல் கரைப்படாமையே ரட்சித்தா எவ்வளோ நல்லா இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். நான் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நீங்களும் அப்படி ஜெபம் பண்ணலாம். நம்ம பிள்ளைகளுக்காக டெய்லி உங்கள் பிள்ளை தலையில் மெதுவாக கரங்களை வைத்து, பிள்ளை சீக்கிரம் இந்த ஆண்டை என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும், விசுவாசம் உண்டாகணும், மனம் திரும்புதல் உண்டாகணும், சின்ன வயசுலேயே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வாங்க, டெய்லி ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? கேட்பார். இப்போ சின்ன பிள்ளையிலே ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணலாம்? ஆரம்பமாகலாம். அதனால தான் ஆவிக்குரிய பிறப்பு வரும்போது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆகுது? ஆரம்பமாகுது. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை பெற்று ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்புதல் நடக்கும்போது ஒரு புது வாழ்க்கையே உள்ள வருது. அதுக்கு பேர் தான் மறுபடியும் பிறத்தல். என்ன பிறத்தல்? எனக்கு இந்த மே மாதம் ரொம்ப பிடிக்கும். பல முறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு சான்ஸ் கிடைச்சா இன்னமும் சொல்லுவேன். ஏன்னா என்னை ரட்சித்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மே மாதம் 18ஆம் தேதி நம்ம சபையில் கூட 1-2 பேருக்கு பிறந்த நாள். எனக்கு அது ஆவிக்குரிய பிறந்த நாள். இதே மே மாதம் 18ஆம் தேதி. பிறந்த ஊர் மதுரை, மறுபடியும் பிறந்த ஊர் நாகர்கோவில். நான் எப்போ பிறந்தேன்னு தெரியல. காலையில் பிறந்திருப்பேன், நான் மறந்து போச்சு. சொன்னாங்க வீட்டில் அப்பா அம்மாலாம் சொன்னாங்க, வயசாகி போச்சுல்ல, அதுவும் மறந்து போச்சு. சொன்னது மட்டும் ஞாபகம் இருக்குது. அப்போ மத்தியானம் தான் நான் ரசிக்கப்பட்டேன். பிபிஎஸ்சில் தான் ரசிக்கப்பட்டேன். கடைசி நாளுக்கு முந்தின நாள் ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவருக்கு. அன்னைக்கு பெரிய துக்கம் வந்துச்சு, தேம்பி தேம்பி அழுதேன். அப்புறம் ஒரு அண்ணன் 2-3 பேர் எனக்கு வசனத்தை சுட்டி காட்டி பாவத்தை அறிக்கை செய்ய ஹெல்ப் பண்ணாங்க. ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார், உன்னுடைய பாவங்களை இயேசு என்ன பண்ணார்? தான் மேலே எடுத்துக்கிட்டாரு, உனக்கு பதிலாக அவர் மரித்தார், ரத்த சிந்தினார், நீ அவரை விசுவாசித்தா போதும். நான் அந்த மொமெண்ட்டில் அப்படியே விசுவாசம், ரட்சிப்பு கேட்ட விசுவாசம், சின்ன வயசுலேருந்து எல்லாம் கேட்டிருக்கேன். அன்னைக்கு திடீர்னு சுவிட்ச் போட்டால் லைட் வர மாதிரி வந்துடுச்சு. ப்ரைஸ் தி லார்ட். உங்கள் சாட்சியை திடீர்னு நான் கேட்கலாம், ஆயத்தமாக இருக்கு. இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணலேன்னே சொல்லவே கூடாது. இயேசு ரட்சித்ததை எல்லா இடத்துலையும் சொல்லணும். மார்க்கெட்டில், கடையில், ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டில்.
அவங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுவார். இப்படி சொல்லும்போது என்ன இதை தவிர சாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நான் அப்படி தான் மோன்சி லாசரஸை 30-40 வருஷமாக கவனிக்கிறேன். எங்கேயாவது ஊருக்கு போகும்போது, சென்னையெல்லாம் போகும்போது பெரிய க்ரூசைட் நடந்துகிட்ருக்கும், பெரிய அற்புத பெருவிழா. அங்கேயும் அவர் தான் ரட்சிக்கப்பட்டதை சொல்கிறத கேட்டிருக்கேன். கோவிட் டைமில் ஜெபிக்கலாம் வாங்கல பல முறை சொல்லியிருக்கார். எப்போல்லாம் அவர் ஆரம்பத்தில் சொல்ல நினைக்கிறாரோ ஆண்டவர் அவரை எப்படி ரட்சித்தார், எப்படி அற்புதத்தை செய்தார், அப்போ என்ன நிலை இருந்துச்சு, எப்படி பாவம் மன்னிக்கப்பட்டது. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள். இதுவரை சாட்சி சொல்லியிருக்கீங்களா? இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. இனிமே எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கே இயேசு என்னை எப்படி ரட்சித்தார் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளம். ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளம். அப்போ பிறந்தால் மட்டும் காணாது, நம்ம என்ன பண்ணோம், வளரணும். ஒரு குழந்தை பிறந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். உடனே எல்லா வீட்லேயும் மிட்டாய் கொடுப்பாங்க. அப்புறம் அப்படியே சந்தோஷத்தோடு நின்னால் குழந்தைய யார் கவனிக்கிறது? குழந்தைய கவனிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் ரொம்ப வைராக்கியமும் வாஞ்சி இருக்கும். அவங்க யார்? கரெக்டாக சொல்லிட்டீங்க. தாய்க்கு தான் அந்த உள்ளம் இருக்கும். சின்ன ஒரு மூமெண்ட் இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தால் கூட டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. சில சமயம் கையோடையே வச்சுருப்பாங்க. அழுதுகிட்டே இருந்தால் மணிக்கணக்காக 4 மணி நேரம் ஆனால் கூட தூக்கி சுமந்து விசுவாசிகள்லாம் பாட்டு பாடிட்டு அங்கே இங்கே நடந்து தூங்க வைப்பாங்க. தாய்க்கு அப்படிப்பட்ட உள்ளம். இதை போல் திருச்சபையில் ஆவிக்குரிய தாய்மார் அநேகர் என்ன பண்ணணும், எழும்பணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆவிக்குரிய தாய்மார், இந்த மயக்க பிடிச்சி பாடுற ஆள், அங்கிட்டு இங்கிட்டு ஆடுறாலாம் அவசியமே இல்லை. அவங்க நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு உலகத்து பக்கம் திருப்பி நரகத்துக்கு கொண்டு போயிடுற மாதிரி நிலையில் இருக்குது. மறைவாக இருந்து அநேகருக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்குற ஆவிக்குரிய தாய்மார் தான் சபையினுடைய அவசர தேவை. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆவிக்குரிய தாய்மார் தான் சபைக்கு உள்ள அவசிய தேவை. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஏராளமான மக்களை ரட்சிங்க ஆண்டவரை, சுற்றி உள்ள காந்தி நகர் எல்லா கிராமங்கள்லேருந்து கொண்டு வரோம். அவங்க வர்றது பெருசு இல்லை, அவங்க எல்லாம் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல் இருக்காங்க. அவங்கள யார் கவனிப்பா? ஒவ்வொருத்தரும் கவனிக்கணும். ஆவிக்குரிய தாய் போல ஒரு கிருபை ஆண்டு உருவாக்குவார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இந்த ஆவிக்குரிய தாயின் தன்மையை பெற்றிருந்தார். அதனால தான் சொல்கிறாரு, நான் கட்டப்பட்டிருக்கையில் பெற்றவனாகிய என் குமாரன். பிலமோனை சொல்கிறாரு, ஒனேசிமை சொல்கிறாரு, தீமோத்தேயை சொல்கிறாரு. அவர் ஒரு சகோதரனா ஒரு அப்போஸ்தலனா இருந்தால் கூட அவருக்குள்ளே ரொம்ப பெருசாக இருந்தது ஆவிக்குரிய தாய்மை, ஸ்பிரிச்சுவல் மதர்ஹுட். அதுதான் சபைக்கு ரொம்ப தேவை. சரி, ஆவிக்குரிய பிறப்பு, ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி பார்த்தோம். ரொம்ப முக்கியமான தேவை குழந்தையாக இருக்கும்போது என்னது? பால். அதான் அந்த வசனம் 1, 2, 3 வசனம். சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா சத்தமாக சொல்லுங்கள். 1, 2, 3 அப்படின்னா என்னென்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இங்கே ஒரு 20 வருஷமாக வருவாங்க நம்ம சர்ச்சு. இந்த புதிதாக பிறந்த குழந்தைகளை போல் எங்கே இருக்குது அந்த வசனம்? பைபிளில் இருக்க மாதிரி நினைக்கிறேன் அப்படின்வாங்க. பைபிளில் இருக்க மாதிரி. ஏன்னா அவங்க சரியாக வளர்க்கப்படலை, வளர விரும்பலை. ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னா ரொம்ப வித்தியாசமாக இருப்போம். நம்ம எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணணும். நான் எனக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இருக்கிற எழுப்புதல் போதவே போதாது ஆண்டவரே, கொழுந்து விட்டு எரியலன்னோ. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணோம். இப்போ இந்த பிறந்தாச்சு, வசனம் ரொம்ப தேவை. வசனம் அந்த குழந்தையாக எடுத்துக்க முடியாது. வேத வசனத்தை ஊட்டக்கூடிய அல்லது கவனமாய் போஷிக்கக்கூடிய ஆவிக்குரிய தாய்மார் ரொம்ப தேவை இருக்குது. பிள்ளை வளரும்போது பார்க்குறோம் எத்தனை பருவம் இருக்குது. முக்கியமாக 5 பருவம் சொல்லலாம். நீங்கள் வாசிக்கிறீங்களா? நம்பர் 1 என்னது? வெரி குட். நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, 5. அந்த கடைசியில் தான் நாங்கள் ஒரு சிலர் சபையில் இருக்கோம். ஆனால் நம்பர் 3 மாதிரி ஸ்பீட்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காரு. ப்ரைஸ் தி லார்ட். நிறைய பேர் எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க. தளர்ச்சி இருக்குது. அதோட கூட கர்த்தருக்காக இதுவரை இன்னும் செஞ்சது திருப்தியே இல்லை. ப்ரைஸ் தி லார்ட். இது பேர் வாங்க இல்லை,
சாதிக்க இல்லை, ஆண்டவரை இன்னும் அதிகமாக நேசிக்கணும். அப்போ இன்னும் ஆண்டவருக்காக என்னெல்லாம் செய்ய முடியும்? அநேக வருடங்கள் ஓடி போச்சு, அத்தனை வருடங்கள் இனி எதிர்காலத்தில் கிடையாது, அதுக்குள்ளே ஏதாவது செய்யணும், செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சையை கொடுத்துருக்காரு. 5 பருவம் இருக்குது. குழந்தை பருவத்தில் குழந்தையாக தானாக எதுவுமே செய்ய முடியாது. யாராவது ஒருத்தருடைய உதவி, அரவணைப்பு, பாதுகாப்பு தேவை. தாய், தகப்பன், முன்னாடி பிறந்திருந்தா அக்கா, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, மாமியார் எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்த அந்த மகளுக்கு உதவி செய்கிறாங்க. பலருடைய உதவி தேவை இருக்குது. அது மாதிரி தான் ஆண்டவர் ஏன் இதை சொல்கிறாருன்னா, திடீர்னு ஆகஸ்ட் மாதம் ஒரு காற்றடிக்குது, எழுப்புதல் காற்று. இதுவரை வராதவங்க ஒரு 10-20 பேர் ஒவ்வொரு கிராமத்துலேருந்து, ஒரு 6 கிராமத்துலேருந்து நம்ம கூப்பிடாமையே வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். பார்த்தீங்களா? பிரைஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். இப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் ரொம்ப சரியானது. உடனே கைத்தட்டி அதுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையே சொல்லிட்டீங்க. அது வர்றது மட்டும் இல்லை, குழந்தை பிறந்தால் சந்தோஷம், அதோடு கூட பெரிய பொறுப்பு இருக்குது. பெரிய என்ன இருக்குது? பொறுப்பு. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சில காரியங்கள்லாம் வீட்டில் ஆயத்தப்படுத்துவாங்க, சுத்தமாக இருக்கும் வீடு. அதுபோல தான் சபையிலையும் அநேக காரியங்களை ஆயத்தம் பண்ணுறோம். இப்போ பெயிண்ட் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ரொம்ப நாள் அடிக்கவே இல்லை. இதெல்லாம் அடித்து என்ன ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நான் அப்படி ஆனால் இப்போ எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்? நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வரப்போகிறாங்க. அதான் ஒரு நாள் கல்யாண விசேஷத்துக்காக பெயிண்ட் அடிக்கிறது இல்லை. இது நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரப்போகிறாங்க. அப்போ அவங்கள நல்லா கவனிக்கணும். ஆனால் அது வெளிப்பிரகாரமான தோற்றம். அவங்கள கவனமாக, உற்சாகமாக கவனிக்கக்கூடிய ஆவிக்குரிய பெற்றோர் தேவை. இப்போ குழந்தை பருவம், பிள்ளை பருவம், பெற்றோரும் உதவி செய்கிறாங்க. அந்த குழந்தை தானாக உதவி செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டே வருது. அதான் பிள்ளை பருவம். கொஞ்சம் கொஞ்சம் தத்தி நடக்குது. என்னமோ 8ன்னு வாங்களே, அப்படின்னா என்னது? பார்த்தீங்களா? தெரியுது, இப்போ தான் எனக்கு தெரியுது. சரி, 8ல் 8 எடுத்து வைக்கும். இப்போ சிலர் வர்றாங்க, என்னை பார்த்துருக்காங்க. கொஞ்ச நாள்லேயே கேட்பாங்க, ஐயா நான் பேப்டிஸ்ட் எடுத்துடணும், எனக்கு என்ன 8 எடுத்து வைக்கிறாங்க. பிரைஸ் எல்லாம் உடனே தண்ணியில் கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுக்குறது. அவங்க விளங்குச்சா? விருப்பம் மட்டும் முக்கியம் இல்லை, சத்தியத்தை என்ன பண்ணணும்? விளங்கணும். அதை நான் எடுக்கிறது ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல். இங்கே இருந்த ஒரு தம்பி, வாலிபர் வந்த தம்பி, பல வாரம் வந்திருக்கார், இந்த பகுதியை சேர்ந்தவர். அவர் பாருங்கள் நல்லா ரசிக்கப்பட்டார். பிரைஸ் எல்லாம் அவரை தாய் போல், தகப்பன் போல் கவனிக்கக்கூடிய 1-2 பேர் நம்ம சர்ச்சிலே இருக்காங்க. அவங்களாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவங்க பேரை நான் இப்போ சொல்லலை. அந்த தம்பி இப்போ ஜார்க்கண்டில் மிஷினரியாக இருக்கார். அல்லேலூயா. ஜார்க்கண்டில் என்னவா இருக்கார்? இப்போ இங்கே சொன்னோம் ஞானஸ்நானம்லாம் எடுக்கணும் தம்பி அப்படின்னு. அவர் மாட்டேன்லாம் சொல்ல, அவர் ஃபுல்லாக புரியல. இப்போ ஜார்க்கண்டில் போய் சந்தோஷமாக இருக்கார். பிரைஸ் எல்லாம் நான் கூப்பிடல, 2-3 அவரே கூப்பிட்டார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 8 எடுத்து வைக்குது குழந்தை, என்ன பண்ணுது? நடக்க ஆரம்பிக்குது. என்கிட்ட கேட்குறாரு, பாஸ்டர் சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் எடுக்கணும். நாங்கள் தான் முதல்ல கேட்டோமே, நீ ஒன்றும் பெரிய ஆள் மாதிரி ஒன்றும் எடுக்க மாட்டேன்ட்ட அப்படின்னு என் எண்ணத்துக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே எண்ணம் வந்தால் அதுக்கு பேர் மாம்ச சிந்தை. அது வர விடலை. தம்பியா, நல்ல தம்பி, நல்லா பக்குவமாக இருக்கார் சொல்லியிருக்கோம். அப்படியே அடிக்கடி இந்த ஜெபம் பண்ணுறோம். வந்த உடனே என்ன பண்ணிடுவோம்? கொடுத்துருவோம். பாசிட்டிவாக சாட்சி சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். எனக்கு எல்லாம் உடனே வரல, நிறைய ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் எப்படி பேசணும். ரொம்ப கடினமான மனுஷனாக இருந்தேன் நான். உண்மை அது. அதை சொல்லும்போது வெட்கப்படுறேன், வருத்தப்படுறேன். ஆண்டவர் உடனே சில ஜெபம் பண்ணுவாங்க, பாட்டிலெல்லாம் நல்லா பாடுவாங்க, முட்டையும்னு சுத்தியிலலாம் வராது. மெதுவாக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நான் நினைக்கிறேன் ஆண்டவர் உடைக்கிறதோட அப்படியே உருக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். உடைச்சா ஐயோ உடஞ்சி போச்சுன்னு ஓடி போயிடும். அவருடைய அன்பை கொடுத்து எனக்குள்ளே இருக்க எல்லா கடினத்தன்மையும் ஒரே நாளில் உருகலை, பல வருஷங்கள் ஆச்சு. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு டைம் ஆகும். ஆவிக்குரிய வளர்ச்சியை அவசரப்பட முடியாது, ஆனால் ஆண்டவரோட ஒத்துழைக்கணும். அப்போ வாலிப பருவம் 1 யோவான் 2 அதிகாரத்தில் நீங்கள் புல்லாங்கனை ஜெயித்தபடியினால், வாலிப பருவத்தில் என்ன இருக்குது? நீங்கள் புல்லாங்கனை, சாத்தான் மேலே வெற்றி கொள்கிறவங்க. நல்லா சொல்லி கொடுத்தாங்க. பிபிஎஸ்சில் நான் வகுப்புலாம் கவனிச்சிட்டு இருந்தேன்.
ஒரு நாள் வேதத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொரு நாள் பாவத்தை பற்றி, இன்னொரு நாள் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த இப்படி வெள்ளையாதோ சாப்பிட்டாங்களே, அது பேர் என்னது, பூமரை பற்றி நான் இந்த மாதிரி கேட்டதே கிடையாது. பூமரை பற்றி ஒரு அண்ணன் சொல்லி கொடுத்தாரு. அது பன்னி கொழுப்புலேருந்து செய்யப்பட்டு, எனக்கு நீ பூமரை பார்க்கவே இஷ்டம் இல்லை. நான் யோசித்து பார்த்தேன், எந்த பண்ணின்னு தெரில, கெட்டகுமாரன் பண்ணியா லேகியோன் பண்ணியா, இனிமேல் அதை சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடல, அழகாக விளக்கி சொன்னார். பிள்ளைகளுக்கு ஏற்ற முறையில் அனைவரும் நிறைய பிள்ளைங்க அதை விட்டுரும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கோம். அப்புறம் வாலிப பருவத்தில் ஜெயிக்கிறோம், நம்ம வெற்றி உள்ள வாழ்க்கை. ஆள் பருவம், அடல்ட், புருஷர்னு தமிழ் பைபிளில் போட்டிருக்கு. ஒரே ஒரு வசனம் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். எதை பற்றின்னு உடனே சொல்லிடலாம், அன்பை பற்றி. 240ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 240 ஆரம்பிக்குது, மேலே இருக்குது. முதல் வரி 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13:11 எல்லாம் எடுத்துக்கங்க. பக்கத்தில் எடுத்துட்டாங்களான்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். இந்த ஸ்க்ரீனில் கூட போட முடியுமா? அந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, பக்கத்தில் வந்துருச்சு. 13:11 பாருங்கள். ரொம்ப நல்ல வசனம், அருமையான வசனம். நம்ம எல்லாம் சேர்ந்து நான் வாசிக்கிறேன், என் பின்னாடி அந்த வார்த்தை. நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். பாருங்க, சின்ன பிள்ளைங்க தான் கொஞ்சம் கலராக இருக்குது, உடனே டேஸ்ட் கொடுக்குறது, கை நிறையா வச்சு. யாராவது பெரியவங்க எப்போதும் கை நிறைய ஒரு 5 சாக்லேட் பிடிச்சிட்டே போவாங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் புருஷனாயிட்டேன், குழந்தை கேட்டவளே, சும்மா எதாவது கொடுத்தா வாங்குவாங்க. சில சமயம் சாப்பிடுவாங்க, அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்தணுன்னு, அதெல்லாம் போட்டுருவாங்க. நீங்கள் வளர்றீங்களா? நீங்கள் ஏதாவது சில காரியங்களை குழந்தைய போல் பேசுகிறீங்களா? குழந்தைய போல் யோசிக்கிறீங்களா? குழந்தைய போல் சிந்திக்கிறீங்களா? 2 போட்டிருக்கு. நம்ம இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. when I became man, when I became an adult, நான் தேர்ச்சி பெற்ற உடனே குழந்தை கேட்டவங்களை என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். நிறையா உறவுகளில் கருத்து வேறுபாடு வரலாம், ஒருத்தர் புரிய முடியாத சூழ்நிலை இருக்கலாம். குழந்தைங்க உடனே சண்டை போட்டுரும். சில பெரியவங்களும் குழந்தை போல தான் சண்டை போடுறாங்க. 1 கொரிந்தியர் 3:1 பவுல் அதை தான் எழுதுகிறார். நீங்கள் மாம்சத்தின்படி யோசிக்கிறனால உங்களுக்குள்ளே அந்த பிரிவினை, போட்டி, பொறாமை, பெருமை எல்லாம் இருக்குது. நமக்குள்ளே அதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், நம்ம ஆவிக்குரியவங்க தான், ருச்சிக்கப்பட்டோம், கொஞ்சம் வளர்ந்துருக்கோம். சில பகுதிகளில் யார மாதிரி இருக்கும், குழந்தைய போல் இருக்கும். அப்போ அந்த பகுதியில் குழந்தைக்கேற்றவைகளை நான் என்ன பண்ணேன், ஒழித்து விட்டேன். வளர்ச்சியை பற்றி தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போதும் நமக்கு வளரணும் அப்படின்ற விருப்பம் இருக்கணும். என்ன பண்ணணும், வளரணும், கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும், சிந்தையில் தேர்ச்சி அடையணும். அப்புறம் ஆள் பருவம். இன்னும் 2 வசனங்களை பார்க்குறீங்க. எபேசியர் 4:15 வசனம் என்ன சொல்லுதுன்னா, சபையானது வளரும்படி. சபையானது நல்ல வார்த்தை. நான் 2மே 4:15 தான். எபேசியர் 4:15, 1 தீமோத்தேயு 4:15, 2மே 4:15. மறக்கவே கூடாது. 1 சபையின் வளர்ச்சி, அதை கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். சபைக்கு நிறைய பேர் வர்றாங்க, அது வளர்ச்சியில் ஒரு பகுதி தான். ஆனால் சபையில் வர்றவங்க ஒருத்தர் விசாரிக்கிறாங்க, ஒருத்தர் சந்தித்து பேசுகிறாங்க, ஒருத்தருக்கு உதவி செய்கிறாங்க, ஒருத்தருக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க, 1-2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வளர்ச்சி. அந்த வசனத்தை பாருங்கள். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்யும். 5 வகையான ஊழியங்களை தேவன் கொடுத்துருக்கிறாரு. தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், அப்புறம் அப்போஸ்தலர்கள், போதகர்கள், மெய்ப்பர்கள். எபேசியர் 4 அதுக்கு மேலே இருக்குது முன்னாடி.
5 வகையான ஊழியங்கள், பல வித்தியாசமான வரங்கள், பலவிதமான கிருபைகள், அனுக்கிரகங்களை சர்ச்சில் கொடுத்து சபை எண்ணிக்கையில் அளவில் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அடையாளமான காரியங்கள் காணப்படணும்னு தேவன் விரும்புகிறார். அடுத்த வசனம் 1 தீமோத்தேயு 4:15. அந்த வசனம் ரொம்ப வித்தியாசமான வசனம், ரொம்ப நல்ல வசனம், முக்கியமான வசனம். என்ன வசனம்னா, நல்லா இருக்கு பாப்பா, எல்லாம் சேர்ந்தே வாசிப்போமா? ஸ்க்ரீனில் கூட பாருங்கள். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. பார்த்தீங்களா, நான் தேர்றது நான் காட்டக்கூடாது, மற்றவங்க என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் பார்க்கணும். அதுக்கு பேர் தான் முன்மாதிரி. இவர் முந்தி பேசுனதுக்கும் இப்போ பேசுனதுக்கும் வித்தியாசம் இருக்குது. முந்தி இவர் அப்ரோச் பண்ண அணுகுமுறைக்கும் இப்போக்கும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய தேர்ச்சி. பார்த்தீங்களா, நான் எவ்வளோ தேர்ச்சி பெற்றேன் அப்படின்னு சொன்னால் அது தேர்ச்சி இன்மையை குறிக்கிறது. சில வீடுகளில் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், நம்ம தெரிஞ்சிருக்க தான், கணவன் மனைவி அநேக ஆண்டுகள் இருக்கும், 20 ஆண்டுகளாக இருக்கும். 20 ஆண்டுகள் ஆனாலும் 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டே இருப்பாங்க. அவங்க ஏன்னா 20 ஆண்டு ஆச்சு கல்யாணம், அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் இருக்குது, வளர்ந்துருச்சு. அவங்க எப்படி இருக்காங்க? குழந்தைய போல் யோசிக்கிறாங்க, குழந்தைய போல் தர்க்கம் பண்ணுறாங்க, குழந்தைய போல் வாக்குவாதம் பண்ணுறாங்க. குழந்தை கேட்டு என்ன பண்ணல, விட்டு விடலை, ஒழித்து விடலை. ஆனால் சண்டையே போடாமல் இருந்தால் என்ன அர்த்தம்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்க. யாராவது ஒருத்தர் கணவனோ மனைவியோ தப்பானதை சொன்னால் கூட அடுத்தவங்க திருப்பி உடனே கொடுப்போன்னு நினைக்கல, அமைதியாக கேட்குறாங்க. ஆண்டவரே அவங்களுக்கு மன்னியும், உம்முடைய தன்மையை அவங்களுக்குள்ள உருவாக்கும். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல யோசித்தேன், குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவர்களை விட்டுவிட்டேன். வாக்குவாத ஆவி நிறைய இடத்துல இருக்குது, விசுவாசிகளுக்குள்ளே இருக்குது, ஊழியக்காரர் மத்தியில் இருக்குது. அவங்களுக்குள்ள பொறாமை பெருமை எல்லாமே வந்துடலாம். பாவ பட்டியல் பவுலப்போஸ்தலன் நிறைய இடத்துல கொடுத்துருக்கார். ஆகவே இதிலிருந்து விடுதலையும் பெறணும், அதிலிருந்து வளர்ச்சியும் பெறணும். அடுத்து நம்ம பார்க்குறோம், நம்ம சரீரம், மனது, உணர்ச்சிகள், அறிவு சார்ந்த பகுதி, சமூகம், 5 விதமாக வளரும். சில சமயம் பிள்ளைங்க வளர்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஒரு 5 வருஷம் கேப்பில் பார்த்தோம்னா 10 வயசில் பார்த்ததுக்கும் 15 வயசில் பார்த்ததுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப வளர்த்தியாக இருப்பாங்க. இது சரீர பிரகாரமாக. நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக ரொம்ப வளர்கிறதுக்கு ஜெபம் பண்ணணும், யோசிக்கணும், திட்டம் பண்ணணும். நான் அநேக ஆண்டுகளுக்கு பிறகு சில நண்பர்களை சந்திச்சிருக்கேன். அதை ஒரு வார்த்தை பார்த்த உடனே என்ன பேரை சொல்லுவாங்க, செல்வன் அப்போ பார்த்த மாதிரியே இருக்கீங்க அப்படின்வாங்க. ஆடா அப்போ பார்த்த அப்போ இருக்க என் ஃபோட்டோவை பார்த்தா எனக்கே சிரிப்பு வருது, அழுகையெல்லாம் வரல, இப்படிலாம் இருந்திருக்குமா அப்படின்னு. அப்போ இருந்து ஆண்டவரை நேசிக்கிறேன். நான் யோசித்து பார்ப்பேன் அந்த கேள்வியை, அந்த வாக்கை. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்லப்பட்டால் எவ்வளவு ஆபத்து. 30 வருஷமாக அதே மாதிரி தான், சின்ன விளையாட்சாமன் வச்சு விளையாண்டுக்கிட்டு. நல்ல வேலை அப்படி இல்லை, குழந்தை கேட்டவள் என்ன பண்ணிட்டேன், ஒழிச்சிருக்கேன். அவங்க என் மேலே அன்பு இருக்கனால அவங்க சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடந்த வாரத்தில் ஆண்டவர் எனக்கு 1-2 பேர் திடீர்னு ஃபோனில் கூப்பிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க, அவங்களோட பேச ஆண்டவர் உதவி செய்தார். ஆவிக்குரிய மக்கள், பெரிய சந்தோஷம் எனக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தின் அவசியத்தை உணர்த்தினார். சரி, இப்போ நம்ம இன்றைக்கி வளர்ச்சியை பற்றி பார்த்துருக்கோம். நிறைய வசனம் இருக்குது, இதில் 1-2 வசனத்தை நம்ம பார்த்துருக்கோம். பிலிப்பியர் 3:15 தான் தேறின சிந்தை உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். நான் உதாரணம்லாம் சொன்னேன். இப்போ நம்ம இன்றைக்கி உள்ள குறிப்புகளை மட்டும் ரிவைஸ் பண்ணப்போம். இன்றைக்கி எதை பற்றி படிச்சிருக்கோம்? ஆவிக்குரிய வாழ்க்கை. அதில் முக்கியமானது ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குது? ஆவிக்குரிய பிறப்பு. வசனத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து மறுபடியும் நாம் பிறக்கும்போது ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாகுது. ஒரு 12 வயசு பையனுக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம், ஒரு 18 வயசு பொண்ணுக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்,
ஒரு 25 வயசு வாலிப சகோதரனுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். ஒரு 35 வயசு அம்மாவுக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டவுடனே இவங்க எல்லாருமே 60 வயசு ஒரு தாத்தா இயேசுவை முதல் முறையாக பிடிச்சிக்கலாம். எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க, புதிதாய் பிறந்த குழந்தைகள். அதனால் தான் சபைக்கு அந்த பொறுப்பு ரொம்ப முக்கியம். எல்லாரும் புதிதாக பிறந்த குழந்தைகளை போல் தான் இருக்காங்க. பக்குவமாக அவங்கள வசனத்தில், ஜெபத்தில், ஐக்கியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தணும். ஒரு இடத்துல பைபிளில் இப்படிப்பட்ட வார்த்தை வருது, இந்த பிள்ளையை எப்படி வளர்ப்பது, எப்படி நடத்துவது. எங்கே வருது, எந்த புஸ்தகத்தில் வருது ஞாபகம் இருக்கா? நியாயாதிபதிகள். யார் சொன்னால்? வெரி குட், பிரைஸ் தி லார்ட். நான் எப்படி நடத்த வேண்டும், எப்படி வளர்க்க. இன்னொரு இடத்துல வார்த்தை வருது, இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் எனக்காய் வளர்த்து. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழிய அழைப்பே இன்றைக்கி வர எப்படியாவது ஒருத்தருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உதவி செய்யணும். ஃபோன் பேசும்போது, இல்லை சின்னதை எழுதி கொடுக்கும்போது, வீடியோ ப்ரிப்பேர் பண்ணும்போது, எப்படி அவங்கள வளர்ச்சிக்குள்ளே நடத்துவது. நீங்கள் வளரும்படி 1 பேதுரு 1-2-3. பிள்ளை 5 பருவம் சொன்னேன். குழந்தை பருவம், பிள்ளை பருவம், வாலிப பருவம், ஆள் பருவம், இதை மனசுக்குள்ளே நல்லா வச்சுக்கோங்க. 2 முக்கியமான வசனம், எபேசியர் 4:15, 1 தீமோத்தேயு 4:15. நிறைய வசனம் பார்த்துருக்கோம். இதை பவர் பாயிண்ட் உங்களுக்கு அனுப்பலாம். ஒவ்வொரு வசனத்தையும் பைபிளில் குறித்து வச்சுக்கோங்க, யோசிங்க. வசனத்தை தியானம் பண்ணும்போது, இயேசுவை பற்றி பேசும்போது, தனித்திருந்து செபிக்கும்போது, உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியும் தேர்ச்சியும் அடைவதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கே தெரியாட்டி கூட உங்கள் ஜெபத்தை கேட்குற ஒருத்தர் சொல்லிடுவாங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சகோதரி ஜெபம் பண்ணதுக்கும் இப்போ ஜெபம் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆராதிக்கும் போது பாட்டு பாடுறதுலே சொல்லிடலாம், ஒரு 6 மாதம் முன்னாடி இவங்க பாடினது வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ அவங்க பாடுறது வித்தியாசமாக இருக்குது. அப்போ வளர்ச்சி ரொம்ப முக்கியம், தேர்ச்சி ரொம்ப முக்கியம். முன்னேறணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, சபையில் கொடுத்த வார்த்தைக்காக ஆண்டவரே, கர்த்தாவே, சபை விசுவாசிகள் ஆராதனை முடிந்து புறப்பட்டு செல்லும்போது உடைய வசனம் அவர்களுக்குள்ளே தங்கி இருக்கட்டும், பேசட்டும். ஆண்டவர் ஒரு வளர்ச்சிக்கு ஏதுவான அடையாளங்கள் காணப்படட்டும். கர்த்தாவே, கிருபை தாரும். ஜெப நேரம் விரிவாகட்டும். தேடி சென்று மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல, அறிந்தவர்களுக்கு வழி நடத்த கர்த்தர் கிருபையை தாரும். ஆவிக்குரிய தாய் உள்ளத்தை, தகப்பன் மனதை கர்த்தர் உருவாக்க செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு சமாதானம், பாதுகாப்பு, ஆசீர்வாதம், எழுப்புதல், ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடும். உலகத்திலே யுத்த நடக்கும் இடங்களிலே கர்த்தர் தயவாயிறங்கி யுத்தங்களை ஓயப்படும். நாமத்தின் துன்பப்படுவர்களை தைரியப்படுத்தும். ஆண்டவராய் இயேசுவே, எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள், சீக்கிரமாய் வாரும், உமக்காய் காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்மை சந்திக்க ஆயத்தத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.